எரேமியா தீர்க்கதரிசனம் 18வது அதிகாரம் 18 20 வசனங்கள். எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை 18வது வசனம் 18. அப்போது ஒரு வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும். எப்படி என்றால், குருக்களுடைய சட்டமும் ஞானிகளுடைய அறிவுரையும் இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டவும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம். குருக்களிடமிருந்து சட்டம் வருகிறது, ஞானிகளிலிருந்து அறிவுரை விசம் வருகிறது, இறைவாக்கு வருகிறது. அவர் எல்லாவற்றிலும் குருவாகவும் ஞானியாகவும் இறைவாக்கு. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை புறக்கணிக்கிறார். பட் ஆனாலும் அவர் என்னுடைய வார்த்தையை காலம் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்கேற்ப அவர் என்னுடைய வார்த்தையை அவர் எடுத்துரைக்கிறார். அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆண்டவர் கொடுத்த பணியை செய்கிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய ஞானமோ அல்லது என்னுடைய வழிநடத்தலோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாம் கடவுளுக்கு பயந்து நம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கவும் செயல்படுத்தவும் அதன்படி வாழவும் செய்யும்போது உண்மையிலே அநேகருடைய வாழ்க்கைக்கு மனமாற்றத்திற்கும் வழிநடத்தல் காரணமாக அமையும். ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியால் அனுப்பப்பட்டவர், தாயின் கருவயிற்றில் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் இறைவாக்கினர் தாய் வீட்டில் தெரிந்து கொண்டேன். அதே போல இன்றைக்கு எங்களை அனுப்புகிறேன். மக்கள் புறக்கணித்தாலும் காலம் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் பிறருக்கும் அது நன்மை நலத்தையும் அது வார்த்தை அறிவிக்க எங்களை கருவியாய் பயன்படுத்தும்.